ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் மலர். இன்றைக்கி இட்லி தோசை கூட தொட்டுக்க க்ரீமியான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்காக ஒரு குக்கரில் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பூண்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி 5லேருந்து 6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ப்ரெஷர்லாம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே குக்கர்லேயே தாளிப்புக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வேக வச்சுருக்க தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.